புதுக்கோட்டை மக்களை வணங்கி ஒட்டுமொத்த கருத்துக்களின் அடிப்படையிலே இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். இந்த குட்கா விஜயபாஸ்கர், அவருக்கு கல்குவாரி விஜயபாஸ்கர்னு பேரு. அந்த பகுதி மலைகள் பூராவையும் தகர்த்து தரைமட்டமாக்கி எல்லாம் இவருடைய வங்கி கணக்கில் வளர்ந்தது. இப்படி ஒரு மோசமான ஊழல் பேர்வழி மருத்துவத்துறை வரையிலும் இவருடைய கைப்படாத துறையே கிடையாது. உண்மையை சொன்னால் துரோகி என்று சொல்லுகிறார். உண்மையை எடுத்து சொன்னால் யார் துரோகி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாதி பேருந்து ஓடாததற்கு காரணமான இன்னொரு விஜயபாஸ்கர் கரூர் ஒரு 10,000 பேர் 5,000 பேரை கூட்டிக் கொண்டு வருகிறார். அதே கூட்டம் பிறகு வேறொரு துண்டை போட்டு வேறொரு கட்சியிலும் சேர்ப்பார்கள். இது தமிழ்நாட்டு அரசியலிலே கேவலமான போக்கு. விஜயபாஸ்கர் வரணும்னா, வேலுமணி வரணும்னா ஒன்று மந்திரி பதவி கொடுக்கணும், அது கொடுக்க முடியாது. அப்புறம் அவன் என்ன கேட்குறான்னா, என் மேல இருக்க கேஸை நீங்க அப்படியே அமைக்கிட்டுங்க, ஒன்றும் எடுக்காதீங்க, நான் வந்துடுறேங்க. அதுக்காக தானே வேலுமணி விஜயபாஸ்கர்லாம் வருவது. இவர்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு மேல் பதவி இல்லாமல் இருக்க முடியாது. 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அரிக்கிறது. செந்தில் பாலாஜிகளின் வழக்குகள் விரிவுபடுத்தப்படும். அவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள். ஏவா வெறுக்கள் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள். அவர்களுக்கு நிகரான ஊழல்வாதிகளான சிபி சண்முகம், வேலுமணி, குட்கா விஜயபாஸ்கர் போன்றவர்கள் எல்லாம் கௌரவமாக ஆளுங்கட்சியில் வைத்துக் கொள்ளப்படுவார்கள். இதுல என்ன நீதி இருக்கு? இந்த விஜய் சொல்லட்டுவேன். விஜய் சார் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்களே, நானும் தப்பு பண்ண மாட்டேன், என் கட்சிக்கு வர்றவங்களையும் சொல்லுவதெல்லாம் சொன்னாரு. அவர் எதுக்கு அப்புறம் அயோக்கியனை கேட்கிறாரு? நானும் தப்பு செய்ய மாட்டேன், தப்பு செய்யறவனையும் விட மாட்டேன்னு சொல்லணும். நானும் தப்பு செய்ய மாட்டேன், தப்பு செய்யறவனெல்லாம் வச்சுக்குவேன். ஏன்னா எனக்கு கட்சியில கொஞ்சம் ஆள் தேவைப்படுது. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவினா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியல்வாதியும் தமிழக தன்னுரிமை கழகத்தின் தலைவருமான பழக்கருப்பை ஐயா தான் நமக்குள்ள இருக்காங்க. வாங்க பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா. ஸோ எப்படியாவது பழக்கருப்பை ஐயா வந்துட்டாலே, முக்கியமான நிகழ்வு வந்துட்டாலே உங்களை தான் தேட தோணுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்குது. என்ன நீங்களே பார்த்துருப்பீங்க. நேற்று புதிய ஒரு கூட்டணியா தாவேக்கால சேர்ந்த எல்லா கூட்டணிகளும் சேர்ந்து ஒரு புதிய கூட்டணியா உருவெடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு மாற்றுக் கட்சியில சிலர் இணைஞ்சிருக்காங்க. அதுல முக்கியமான 2 நபர் யாருன்னு உங்களுக்கும் தெரியும், தமிழ்நாடுக்கும் தெரியும். ஸோ விஜயபாஸ்கர் அவர்கள், அப்புறம் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள். இந்த நிகழ்வு அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? ஒரு தமிழகத்துக்கு ஆரோக்கியமான அரசியலா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் ஒன்று சொல்கிறேன். இது ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியாது தானே. ஆனால் இப்போ ரெண்டையும் தனித்தனி கேள்வியாக பிரித்து கொண்டு பார்ப்போம். அதிமுகவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குட்கா விஜயபாஸ்கர், உங்கள் புதுக்கோட்டை தான் அவர். குட்கா, அவருக்கு கல்குவாரி விஜயபாஸ்கர்னு பேர். அந்த பகுதி மலைகள் பூராவையும் தகர்த்து தரைமட்டமாக்கி எல்லாம் இவருடைய வங்கி கணக்கில் வளர்ந்தது. அப்படி ஒரு மோசமான ஊழல் பேர்வழி மருத்துவத்துறை வரையிலும் இவருடைய கைப்படாத துறையே கிடையாது. அவர் இந்த பேருந்து மந்திரியாக இருந்து பாதி பேருந்து ஓடாததற்கு காரணமான இன்னொரு விஜயபாஸ்கர் கரூர், இவர்கள் 2 பேரும் இன்னைக்கு சேர்கிறார்கள். ஒரு 10,000 பேர் 5,000 பேரை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். அது ஒன்றும் பெரிய வியப்பில்லை. ஏனென்றால் ஒரு கூட்டமாக போவதற்கு ஒரு ஆளுக்கு ஒரு பிரியாணி, ஒரு குவார்ட்டர், தலைக்கு 300 ரூபாய். அவர்கள் எந்த துண்டை போட்டுக்கொள்ள சொல்கிறார்களோ அந்த துண்டை போட்டுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இவர் அதிமுக காரராக அங்கே சேருவதாக ஒரு பாவிக்கிற காரணத்தினால் அதிமுக துண்டை போட்டு விடுவார். இப்பொழுது 10,000 பேர் அதிமுகவில் சேர்ந்து விடுவார்கள். அப்புறம் அதே கூட்டம் பிறகு வேறொரு துண்டை போட்டு வேறொரு கட்சியிலும் சேர்ப்பார்கள். இது தமிழ்நாட்டு அரசியலிலே கேவலமான போக்கு. ஒரு கட்சிக்கும் ஆட்களை அண்ணாவை போல, பெரியாரை போல கூட்டத்தை தானே தன்னுடைய பேச்சின் வாயிலாக திரட்டுகிற ஆற்றல் கிடையாது. அவர்களுக்கு சட்டி மூட்டி கொடுத்து, சேலை கொடுத்து, தையல் மிஷின் கொடுத்து, வேட்டி கொடுத்து கூட்டத்தை கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டும். ஒரு பயனும் இல்லாமல் உட்கார மாட்டான். ஒரு கவுன்சிலர், திமுக கவுன்சிலர், ஒரு அருமையான திட்டம் ஒன்று போட்டார். அதை அவர் சொன்னபோது என்ன மாதிரி யோசிக்கவனுக்காவது தெரிந்ததா? மா சுப்பிரமணியம் மந்திரி, அவர் அந்த கூட்டத்திற்கு வருகிறார். அவர் இந்த செயலாளரை கூப்பிட்டு 3000 பேர் கண்டிப்பாக திரள வேண்டும், இது ஒரு முக்கியமான கூட்டம், அதனால இல்லாவிட்டால் அப்புறம் உன்னுடைய கவுன்சிலர் பதவி நிலைக்காது சொல்லிவிட்டார். 3000 பேரை எப்படிடா திரட்டுறது? ஒரு 100-200 பேரை என்றால் திரட்டலாம். வாப்பா நீ வா நீ வா என்று சொல். 3000 பேரை எப்படி திரட்டுவது?
அப்புறம் அவர் வந்து ஒன்று செய்தார். யாரெல்லாம் இந்த கூட்டத்திற்கு வருகிறார்களோ அவர்களெல்லாம் புதிய நாற்காலியில் அமர்த்தி வைக்கப்பட்டு போகும்போது அந்த நாற்காலியை வீட்டுக்கு எடுத்து கொண்டு போகலாம்னு விளம்பரம் பண்ணார். இதெல்லாம் செய்தித்தாளில் வந்து ஒரு ரொம்ப பெரிய செய்தி. அந்த கவுன்சிலர் என்ன மாதிரி யோசனையோட மந்திரி கேட்டார், எப்படி இந்த கூட்டத்தை கூட்டினாயின்னு. இந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டேன்னு, இந்த மாதிரி திட்டம் கூட உன்னை தவிர வேற எவனுக்கும் வராதுன்னு சொல்லிட்டு போனார் மா சுப்பிரமணியம்னு சொன்னார். மா சுப்பிரமணியம் ஒரு நல்ல ஆள், மேயராவெல்லாம் இருந்து நல்ல விளம்பர பலகைகளிலெல்லாம் தமிழ் வருவதற்கு ஒரு காரணம் என்றால் அது மா சுப்பிரமணியம் தான். ஆமாம், இந்த பேக்கரி என்று இருக்கும், அவர் மேயராக இருக்கிறார். அடுமனை என்று எழுத வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார். அதனால பாதி விளம்பர பலகை அவர் இன்னும் கொஞ்சம் காலம் இருந்திருந்தால் எல்லாம் தமிழாயிருக்கும். அடுமனை என்று எழுதினார்கள். பாதி விளம்பர பலகையில் தமிழ் இருக்கிற போதெல்லாம் நான் மா சுப்பிரமணியத்தை நினைப்பேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் திமுக மந்திரிகள் திமுகவுக்கு தானே அவர் இருக்கிறார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் இந்த கவுன்சிலர் வந்து உட்கார்ந்து இருக்கிற புதிய நாற்காலியை எடுத்து செல்லலாம்னு அறிவிப்பு பண்ணிட்டார், விளம்பரப்படுத்திட்டார். கூட்டம் தாங்க முடியல, 3000 பேருக்கு மேலே இன்னும் 3000 பேர் வந்துட்டான். அவன்லாம் எங்களுக்கு நாற்காலி போட்டுவிட்டேன், போடுறதுக்கு இடம் இல்லைன்னா போங்கடா அப்படின்னு ஓட்டி போயிட்டாங்க. அவங்க உட்கார்ந்து இருந்தேன் பூரா எப்போ விடுவியேன்னு கேட்டேன். கூட்டம் முடிஞ்சுதான்டா நாற்காலி எடுக்கலாம், நடுவில் எடுக்கணும். சரி அப்படின்ட்டு உட்காந்துட்டாங்க. உட்காந்து போகிற போது நாற்காலி எடுத்துக்கொண்டு போயிட்டான். ஒரு நாற்காலி 800 ரூபா, பிளாஸ்டிக் நாற்காலி. எப்படி 800 ரூபா செலவழித்து ஒருத்தனை கூட்டத்துக்கு உட்கார வைக்க வேண்டியிருக்கு. அவன் தெய்வமேன்னு இவங்க பேசுகிறத கேட்க வேண்டியிருக்கு. இப்படி ஒரு காலம் வந்துருச்சு. இந்த காலத்தில் அதிமுக துண்டை போட்டு ஒரு 10,000 பேரை பிடிச்சிக்கின்னு வந்து விஜயபாஸ்கர் இப்படி இருந்த கட்சியில் சேர்றார். நான் என்ன சொல்கிறேன்னா, எடப்பாடி இதுக்கு மகிழ்ச்சி அடையணும், வருத்தப்படக்கூடாது. குடலில் இருக்கிறதெல்லாம் சுத்தமாகுது, குடல் பொழுது படு சுத்தமாயிடும், கழிவெல்லாம் வெளியே போகுது. அதனால திமுகவில் அந்த கழிவோடு தான் இருக்காங்க. அதிமுக மட்டும்தான் கழிவு வெளியேறுது. புதிய கட்சி நடத்தலாம், புதிய பார்வையோடு நடத்தலாம், புதிய நோக்கத்தோடு நடத்தலாம், அவருடைய விவசாயத்தை முன்னிறுத்தி நடத்தலாம். நான் அப்படின்னு சொல்கிறேன். ஒன்று, இவங்கெல்லாம் போகிறதுக்கு நாங்கள் வெளியேற்றினா வெளியேறுவாங்களா அவங்கெல்லாம். ஆனால் பாருங்கள், இந்த விஜய் வந்து மந்திரி பதவி தர்றேன், மேலே கேஸ் எடுக்கலை, நீங்கள் வந்துடுன்னு சொல்லி ஏதாவது ஒரு பயன் இருந்தால் தானே வருவேன். விஜயபாஸ்கர் வரணும்னா, வேலுமணி வரணும்னா ஒன்று மந்திரி பதவி கொடுக்கணும், அது கொடுக்க முடியாது. அப்புறம் அவன் என்ன கேட்குறான்னா, என் மேலே இருக்க கேஸை வந்து நீங்கள் அப்படியே அமைக்கிவிடுங்க, ஒன்றும் எடுக்காதீங்க, நான் வந்துடுறேங்கிறேன். அதுக்காக தானே வேலுமணி விஜயபாஸ்கர்லாம் வருவது. இல்லைன்னா சிறைக்குள்ள போகணும். இப்போ மேற்கொண்டு நான் ஒரு கல்குவாரி நடத்துகிறேன், அதை தொடர்ந்து நடத்திக்கிறேன், சரி தொலைஞ்சிட்டு போடாமாங்க. இந்த மாதிரி ஒரு பயன் கருதி இவர்களெல்லாம் வருகிறார்கள். இவர்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு மேல் பதவி இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது, அரிக்கிறது. அதனால 2வது இந்த வழக்குகளில் மாட்டிக்கொண்டு உள்ளே போய்விட்டால் என்ன செய்வது என்ற கவலை இருப்பதினால் விஜயிடம் அவர்களுக்குள்ள ஒப்பந்தம் என்ன என்றால், இவர்களின் மீது உள்ள வழக்குகளை அமைக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். செந்தில் பாலாஜிகளின் வழக்குகள் விரிவுபடுத்தப்படும், அவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள். தேவா வெறுக்கள் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள். அவர்களுக்கு நிகரான ஊழல்வாதிகளான சிபி சண்முகம், வேலுமணி, நம்முடைய குட்கா விஜயபாஸ்கர் போன்றவர்களெல்லாம் கௌரவமாக ஆளுங்கட்சியில் வைத்துக் கொள்ளப்படுவார்கள். இது என்ன நீதியான ஆட்சி கேட்குறேன். இதில் என்ன நீதி இருக்குது? இந்த விஜய் சொல்லட்டுமே. நான் பாருங்கள், இது ஒரு ராஜதந்திரம் என்றால் அயோக்கியத்தனத்தை செய்வது, அயோக்கியர்களை பாதுகாப்பது ராஜதந்திரமா என்று கேட்கிறேன். நீ எந்த அயோக்கியர்களை அழிப்பதற்கு அரசியலுக்கு வந்ததாக சொன்னாயோ, எந்த தூய்மையை இந்த அரசியலில் ஏற்படுத்த போவதாக சொன்னாயோ, அதுக்கு மாறான அயோக்கியர்களை உங்களுடைய கட்சியில் அரவணைத்து வைத்துக் கொள்வது என்பது நேரிய ஆட்சியை, தூய்மையான ஆட்சியை கொடுப்பதற்கு உதவுமா என்று கேட்கிறேன். இது அவருக்கு புரியவில்லை, விஜய்க்கு புரியவில்லை. நான் தான் இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஒன்று, இப்படி அங்கிருந்து கட்சி மாறுகிறார்கள், மாநாடு போடுகிறார்கள், தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். இதனால் அதிமுகவுக்கு என்ன நன்மை என்றால், போ என்று சவுக்கெடுத்து அடித்தாலும் போக மாட்டார். இப்பொழுது அவர்களாகவே போகிறார். அவர்களுக்கு அவர்களை காப்பாற்றிக் கொள்ளப் போகிறார்கள். போகட்டும், விஜய் கட்சியை கெடுக்கட்டும். சரியா? இவர்கள் போனால் அந்த கட்சி கட்டிவிடும். இப்பொழுது அதிமுக தூய்மை அடைந்துவிடும்.
பழைய தொண்டர்களை வைத்துக்கொண்டு புதிய கோட்பாடுகளை வகுத்து கொண்டு காலத்துக்கு ஏற்றவாறு புதிய நிலைப்பாடுகளை வைத்து எடப்பாடி கட்சி நடத்தலாம். இல்ல ஆனா செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாங்க இப்ப எடப்பாடி அவர்கள் கூட இருக்கவங்க தான் வந்து துரோகிகள், ஏன்னா வந்து அவங்க தான் வந்து கட்சியை இன்னும் வலுவிழக்க செய்வாங்க அப்படின்றாரு. செங்கோட்டையன் போனதே வெற்றி. இப்போ கடைசியா வேலுமணி வரப்போறது கடைசி வெற்றி. இது பூரா போக இன்னும் மிச்சம்லாம் இருக்கு, இன்னும் கொஞ்சம். அதெல்லாம் போய்விட்டால் இந்த ஒரு 10-15 எம்எல்ஏக்கள் வர்களெல்லாம் போய் அந்த பக்கம் ஓட்டு போட்டார்கள். இதெல்லாம் இந்த கூட்டமெல்லாம் போய்விட்டால் அதிமுக தூய்மை அடைந்து விடும். மீண்டும் பழைய எம்ஜிஆர் காலத்து அதிமுக மாதிரி ஆகிவிடும். புதிய கருத்துக்களை வைத்து புதிய நிலைப்பாடுகளை வைத்து இந்த புதிய தீர்ப்பாயம் கூடாது என்று அவர் எப்படி ஆட்சியை எதிர்த்து பேசினாரோ, முதல் கருத்தை சட்டமன்றத்தில் வைத்தாரோ, அது போன்ற கருத்துக்களை வைத்துக்கொண்டு இந்த கட்சியை வளர்க்க முடியும். ஆகவே கடவுளாக கொடுத்த வரம்தான் இவர்கள் இந்த ஓடுகாலிகள் எல்லாம் வெளியேறி கொண்டிருப்பார். இந்த ஓடுகாலிகள் எல்லாம் இப்பொழுது போய் விஜயினுடைய கட்சியை நாரடிக்க போகிறார்கள். நாரடிக்கட்டும். இல்ல விஜய் சார் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்களே, நானும் தப்பு பண்ண மாட்டேன், என் கட்சிக்கு வர்றவங்களையும் சொல்லுவதெல்லாம் அது சொன்னாரு. அவர் எதுக்கு அப்புறம் அயோக்கியனை சேர்க்கிறாரு? நானும் தப்பு செய்ய மாட்டேன், தப்பு செய்யறவனையும் விட மாட்டேன்னு சொல்லணும். நானும் தப்பு செய்ய மாட்டேன், தப்பு செய்யறவனையெல்லாம் வச்சுக்குவேன், ஏன்னா எனக்கு கட்சியில கொஞ்சம் ஆள் தேவைப்படுது. இந்த பதவிகளை எல்லாம் ராஜினாமா செய்கிற ஆள் கிடைச்சா தான் எனக்கு என் கட்சிக்காரனை கொண்டு வர முடியும். இந்த திருமாவளவன் குடும்பம் தாங்க முடியல. அதனால இந்த இவங்களெல்லாம் நம்பாமல் சொந்த கட்சிக்காரனை வைத்துக் கொள்வதற்காக அதிமுக காரன் தான் கேஸ் மட்டும் போடாதே, ராஜினாமா பண்ணாலும் பண்ணிடுறேங்கிறா. அப்போ ராஜினாமா பண்ணு, நான் உன் மேலே கேஸ் போடல. ஆக நான் செலக்டிவ் என்று சொல்வார்கள். அதாவது நீதியை செலக்டிவாக தேர்வு செய்து இந்த அயோக்கியர்களை பாதுகாப்பது, அந்த அயோக்கியர்களை சிறையில் அடைப்பது என்று இப்படி நீதியை 2ஆக பகுத்து வைத்திருக்கிறார் நம்முடைய விஜய். வரலாறு அவருடைய பாதி முகத்தில் கரும்புள்ளி குத்தி பாதி முகத்தை வெள்ளையாக வைத்திருக்கும். என்ன முட்டாளா இந்த வரலாற்று ஆசிரியர்கள்? நீ செய்வதையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இது ஒரு சாதாரண அறிவு படைத்தவனுக்கு தெரியும். இந்த லாட்டரி சீட்டுக்காரனெல்லாம் யோசனைக்கு வைத்து கொண்டால் அவன் இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் பிடித்து வைத்து தான் உனக்கு பெரும்பான்மையை உண்டாக்குவான். அது ஒரு பக்கம் போகட்டும். இது ஒரு பக்கம் முடிந்ததா வருகிறார்கள் என்பதற்கு சொன்னாய். அப்புறம் இந்த கூட்டணி கட்சிகளெல்லாம் கலைந்து இங்கே வந்து விட்டதுக்கு சொல்கிறேன். அவன்லாம் ஒழுங்காக விஜய் இவரோட தான் இருந்தான். 30 வருஷமாக குடும்பம் நடத்தியிருக்கான். அவர் சீலை வாங்கி கொடுத்துருக்காரு, நகை வாங்கி கொடுத்துருக்காரு, டோலக் வாங்கி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. 25 கோடியெல்லாம் செக்கு கொடுத்துருக்காரு. எல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. அவங்க வர்ற நியாயமாக அவரோட தான் இருந்தாங்க. தேர்தலுக்கும் இருந்தார்கள், தேர்தலில் தோற்ற பிறகும் இருந்தார்கள். இந்த ஸ்டாலினுக்கு தான் ஒன்று புரியவில்லை. என்ன புரியவில்லை என்றால், உடனடியாக விஜய் போதிய பெரும்பான்மை இல்லை என்று மக்களை சந்தித்தால் 106 இடம் 160 இடமாகிவிடும். நாம் 57 17ஆக ஆகிவிடுவோம். ஆகவே விஜய் மக்களை சந்திக்கக்கூடாது. அப்படியானால் அவருக்கு போதிய பெரும்பான்மை இல்லையே என்றால் அதை நாம் ஏற்படுத்தி கொடுப்போம் என்று சொல்லி தன்னுடைய கட்சியில் இருந்தவர்களை, கூட்டணியில் இருந்தவர்களை அந்த பக்கம் போக சொல்லி, ஒழுங்கா வீட்டில் இருந்தா உன் முகம் தவிர எனக்கு வேற முகம் தெரியாதுன்னு அவர்களை பூரா பிடித்து தள்ளி போ, அவனுக்கு ஏதாவது வேலை வெட்டி பாரு, அவனுக்கு கையை காலை பிடித்து விடு, அப்புறம் நான் சொல்கிற போது திரும்பி வந்துடுன்னு அனுப்புனார். அவன் அங்கே போனோடனே நாக்கில் தேனை தடவி விட்டான், பதவி தேனை. அதுக்கப்புறம் அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க ஒருத்தரும் திரும்பி வரல. இப்போ இது ஸ்டாலினாக தேடிக்கொண்ட கேடு என்ன? அதனால இந்த 10 பேரையும் அனுப்பினார். அவருடைய நோக்கம் என்னன்னா, ஒரு வருடம் ஆண்ட பிறகு விஜய்க்கு ஆள தெரியவில்லை, ரொம்ப கேடாக அமைந்து விட்டது ஆட்சி என்ற கருத்து ஏற்படும். அதன் காரணமாக நம்முடைய ஆட்களை திரும்ப பெறுவோம், விறகை உருவுவோம், ஒலையின் கொதிப்பு அடங்கிவிடும், அதோடு விஜய் கதை முடிந்துவிடும் என்று நினைத்தார். போனவனுக்கு எல்லாருக்கும் முதல்ல நாக்க நீட்டு என்று தேனை தடவி விட்டார் நம்முடைய விஜய். போனவன் தான் இந்த தேன் ருசியிலே இருக்கான். ஒருத்தன் இனிமேல் வெளியே வர மாட்டான். 2. ஆக இது விஜய் ஸ்டாலின் தேடிக்கொண்ட கேடு. இன்னொரு விளக்கமாக வேறொன்று சொல்றேன். இந்த கூட்டணி விஜய் ஆட்சியை பலப்படுத்தியது ஸ்டாலின் என்பது ஒரு நிலை. இப்பொழுது ஸ்டாலின் எப்படி பலவீனப்பட்டிருக்கிறார் என்றால், 10 கட்சிகளும் அங்கிருந்து வந்துவிட்ட காரணத்தினால் அவர் பலவீனப்பட்டு விட்டார் என்பது பொதுவான பார்வை. உன்னை போன்றவர்கள் அப்படித்தான் பேசுவீர்கள். ஆனால் நான் வேறு வகையாக அதை பார்க்கிறேன். முஸ்லீம்கள் எல்லாம்
முஸ்லீம் லீக் திமுகவோடு இருக்கிற போதே திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றக்கூடாது என்று ஸ்டாலின் உத்தரவு போட்ட போதே, ஊரடங்கு சட்டம் போட்ட போதே, நீதிமன்ற தீர்ப்பை நான் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்று மீறிய போதே இதெல்லாம் எதற்காக அவர் செய்தார் என்றால் முஸ்லீம்களுக்காக செய்தார். முஸ்லீம்கள் பிரியப்பட்டு நமக்கு ஓட்டு போடுவார்கள், திருப்பரங்குன்றம் முருகனுக்கு ஏற்றாதே, தர்காவுக்கு கேடு வரும் என்று நாம சொல்லுவோம். அது எப்படி முருகனுக்கு தீபம் ஏற்றுவதனால் தர்காவுக்கு எப்படி கேடு வரும்? ஒன்றும் வராது. ஒரு கலவரமும் அங்கே நடக்கவில்லை. என்ன ஆனாலும் இவர் ஒரு சட்டம் போட்டார் முஸ்லீம்களின் வாக்குகளை பெறுவதற்கு. இந்த வாக்குகள் எல்லாம் திமுகவுக்கு வராமல் விஜய்க்கு போய்விட்டது. முஸ்லீம்கள் பூராவும் விஜய் பக்கம் போய்விட்டார்கள், கிறிஸ்தவர்கள் பூராவும் விஜய் பக்கம் போய்விட்டார்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாம் விஜய் பக்கம் போய்விட்டார்கள். அதற்கு பிறகு நம்முடைய காதர் மொய்தீன் கேட்கிறார், வெறும் முஸ்லீம் லீக் கொடியை வைத்துக்கொண்டு பேர் பலகையை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வது? பட்டியில் பல ஆயிரம் ஆடுகள் இருந்தன, எல்லா ஆடுகளும் அந்த பக்கம் போய்விட்டன. இப்பொழுது நான் வெறும் பட்டியை வைத்துக்கொண்டு நான் இங்கே இருப்பதை விட ஆடுகள் போன இடத்திற்கு நான் போய்விடுகிறேன் என்று இவரும் வந்து விட்டார். அப்படி சொல்லுகிறாராம். நான் என்ன வாங்கி திங்கவில்லையா ஸ்டாலினிடம், நீங்கள் இப்படி துரோகம் செய்யலாமா என்று கேட்டால், வாங்கியெல்லாம் தின்றோம், அதெல்லாம் செவித்து விட்டது. ஆனாலும் கூட ஆடுகள் எல்லாம் போய்விட்ட பிறகு எதை மேய்ப்பது? நான் வெறும் முஸ்லீம் லீக் கட்சியை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று அவர். ஆகவே ஆடுகள் இருக்கிற இடத்துக்கு நானும் போகிறேன் என்று மேய்ப்பனும் வந்து விட்டார். முன்பு மேய்ப்பர்கள் மேய்ப்பார்கள், மேய்ப்பர்கள் செலுத்துகின்ற இடத்திற்கு ஆடுகள் செல்லும். இப்பொழுது ஆடுகள் செல்லுகின்ற இடத்திற்கு மேய்ப்பர்கள் செல்லுகிறார்கள். புரியுதா? ஒன்று. அதே மாதிரி தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாம் விஜய் பக்கம் வந்து விட்டார்கள். புரியுதா? அதற்கு பிறகு வெறும் பலகையை வைத்து கொண்டு என்ன செய்வார்? இந்த வல்லத்தரசு இல்லத்தரசு மாதிரி ஒரு 4 பேரை வைத்து கொண்டு என்ன செய்வார்? அதனால் மேய்ப்பர்களும் ஆடுகளை தேடி வந்து விட்டார்கள், இந்த கட்சிக்கே வந்து விட்டார்கள். அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு வேறு யார் இருக்கிறார்கள்? இவர்கள் தானே வாக்களிக்க வேண்டும். ஆகவே இது பெரிய மாறுதல். என்ன நடந்தது என்றால், விஜய்க்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, மனத்திடம் கிடையாது, ஆளுகின்ற அனுபவம் கிடையாது, எதுவும் கிடையாது என்றாலும் இந்த குப்பன் மாற்றி சுப்பன், சுப்பன் மாற்றி குப்பன் என்று 50 ஆண்டுகளாக நடந்ததே நடந்து கொண்டிருக்கிறது. தாங்க முடியவில்லை ஊழல். எவனுக்காவது 234 இடத்திலும் ஆள் நிறுத்த தெரிந்தால் அவனை கொண்டு வந்து அரியணையில் அமர்த்துவோம் என்று கருதினார்கள். விஜய்க்கு இருந்த ஒரே ஒரு தொகுதி 234 இடத்திலும் ஆள் நிறுத்த முடிந்ததுதான். அந்த ஒரு தொகுதி போதும் என்று. அது விஜயகாந்துக்கு இல்லை, அது வைகோ அது மாதிரி போன்ற எந்த மனிதர்களுக்கும் இல்லை, இந்த உதிரி கட்சிகள் பூராவுக்கும் இல்லை. அது அந்த தகுதியை பெற்றிருந்த ஒரே ஒரு ஆள் விஜய் தான். இந்த ஒரு தொகுதி போதும். அப்புறம் எப்பவுமே ஆளுகிறவர்கள் விவரம் இல்லாதவர்கள் இருப்பார்கள். என்ன, அது ரொம்ப பழைய காலத்தில் தான் ரொம்ப பேரறிஞர்கள் ஆண்டார்கள், ராஜாஜி மாதிரி. அது கிடக்கட்டும். அவர்களுக்கு அதிகார வர்க்கத்தை எதற்கு ஐபிஎஸ் படிக்க வைக்கிறோம், எதற்கு ஐஏஎஸ் படிக்க வைக்கிறோம், எதற்கு அவனை தகுதிக்கு மேல் பயிற்சி படுத்துகிறோம்? தாசில்தாரிலிருந்து அவனுக்கு படிப்படியாக செயலாளர் பதவி வரையிலும் அவனுக்கு கொண்டு வருகின்ற போது அவன் 40 ஆண்டுகளில் எவ்வளவு அனுபவம் பெறுகிறான். இவ்வளவு பயிற்சியும். வருகின்ற ஆட்சியாளர்கள் முட்டாள்களாக இருப்பார்கள். அவர்களுக்காக நாம் எல்லாவற்றையும் நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் வெள்ளைக்காரன் அந்த அதிகார வர்க்கத்தை ட்ரைன்ட் அண்ட் வெல் எஜுகேட்டடாக செய்தான். புரியுதா? அதனால் அந்த ட்ரெயின்ட் அண்ட் வெல் எஜுகேட்டட் பியூரோக்ரஸி இங்கே இருக்கிறது, அதிகார வர்க்கம். அந்த அதிகார வர்க்கம் இவர்களை போன்றவர்களை வழி நடத்திவிடும். இப்பொழுது தலைமைச் செயலாளர் தான் ஏறத்தாழ ஆளுகிறார். விஜய் இல்லை, விஜய் கையெழுத்து போடுகிறார். கிரெடிட் கார்டு ஓவர் ஜிவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.